ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, அப்புறம் புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு இப்போது நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, புதினா இது எல்லாமே சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். 2 பட்டைனா பெரிய பட்டை இல்லைங்க, ரொம்ப சின்ன சின்ன சைஸு. அந்த இதில் 2 பட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் அதோடையும் உரித்து இதோடு சேர்த்துக்கலாம். பாலக்கு அந்த இலை இருக்குல்ல, கீரை, அதை வந்து நல்லா கழுவி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். பாலக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லை, அது சீக்கிரமாக வதங்கிடும். போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், வெந்ததுக்கப்புறமா ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது அடுப்பில். பாலக்கை ஒரு 2 நிமிஷம் போதும். இந்த மாதிரி கீரை ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதை வந்து அரைக்க போகிறோம். இல்லை நான் வந்து கீரையை வதக்கலை, கீரையை நான் வேக வச்சுக்கிறேன், அந்த மாதிரி மெத்தடில் செய்ய போகிறீங்கனாலும் அது மாதிரி செஞ்சுக்கலாம். கீரையை 2 நிமிஷம் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கூழ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மெத்தடும். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக கூட அரைச்சிடலாம். ஏன்னா டக்குன்னு அரைஞ்சிரும் அது கீரைன்றதுனால. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த பட்டாணி, அப்புறமா உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து மத்தியான சாதத்துக்குமே நான் சேர்த்தே வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா கீரையில் வந்து உப்பு கூட கொஞ்சம் சேர்ந்தால் கூட அது கடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஆடையோடு இருக்கிற பால் அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பட்டர், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சிருக்கிறதுனால. கடைசியாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் எப்போவுமே, இல்லைன்னா ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி சப்பாத்தி செஞ்சதோடு தாங்க இதை சர்வ் பண்ண போகிறேன். முள்ளங்கி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து நம்ம கையால் நுணுக்குன காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி, அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் பாலக் பன்னீர். ஒரு ஸ்பூன் சுகர் கூட இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, பாலக் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.